ஹலோ எவ்ரிஒன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பெண் குழந்தைகளுக்கு ரூ. 50,000 வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது வந்து எப்படி ஆன்லைன்ல பண்ணலாம்? எப்படி வந்து அதுக்குள்ள டாக்குமெண்டேஷன் என்ன? ஸோ அத பத்தி ஃபுல் வீடியோ தான் இது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில வந்து என்னன்னா, பெண் குழந்தைகளுக்கு முதலமைச்சர் வந்து ரூ. 50,000 வந்து பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலியமாக வழங்கப்படுறாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இதில என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு திட்டத்தில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை வந்து உங்க வீட்ல வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தால் இதுக்கு போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா, உங்களுக்கு 50,000 வரும் டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் இல்ல உங்க சிஸ்டம் 2 என்ன சொல்றாங்கன்னா, திட்டம் 2ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கு. அப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25,000 25,000 வந்து டிவைட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? இது 2 பெண் குழந்தை இருந்தா. ஓகேவா? ஸோ இதில நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு 6 வயதிலிருந்து உங்களுக்கு வருது வருஷம் வருஷம் வந்து ரூ. 1,800 ஓகேவா? 1,800 வந்து உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து புரொவைட் பண்ணிடுவாங்க. அது வந்து 17 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்காலர்ஷிப் மாரி வந்து குடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் 12 மாசம். 12 மாசத்துக்கு வந்து 6 வயசுலேருந்து 17 வயசு வரையும். ஸோ 21 21,600ன்ற மாரி கிடைக்குது. ஸோ இதில வந்து இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாப்பாக்கு வந்து உங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 16 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பெரிய தொகையா கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில வந்து பாப்பாக்கு 18 வயசு ஆகும்பொழுது, இந்த மொத்த தொகையும் உங்களுக்கு வட்டியுடன் சேர்த்து வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணும்னா, இப்ப 18 இப்போ 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,232 என்ற வரையும் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ அரசு டெபாசிட் பிளஸ் 12 வருஷத்துக்கான ஊக்கத்தொகை பிளஸ் வட்டி. ஸோ எல்லாமே சேர்த்து இந்த சிஸ்டத்தில வந்து நீங்க வந்து பயன்பெறலாம். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன அந்த இது குவாலிஃபிகேஷன் தகுதி என்னன்னா, இதில வந்து குடும்பத்தில உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க 2 பெண் குழந்தை இருந்தால் ஓகே. ஒரு பெண் குழந்தை இருக்கணும். ஆண்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்பத்தில வருஷம் வருமானம் ரூ. 1,20,000 தான் இருக்கணும். அதுக்கு மேலலாம் இருக்கக்கூடாது. ரூ. 1,20,000 இருக்கிறவங்க இதில வந்து இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிலிட்டீஸு. நெக்ஸ்ட்டு வந்து பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ஸு ஆர் லேடீஸு 2 பேர்ல யாராவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும். அது வந்து மஸ்ட்டுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதில 4வது பாயிண்ட்டா என்ன குடுத்துருக்காங்க, 2வது குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். நீ குழந்தை பொறந்துட்டு 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து இது அப்ளை பண்ணிடணும் இந்த ஸ்கீம்ல. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணலனா இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாதுன்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டீஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த எலிஜிபிலிட்டீஸ்லாம் இருக்கு. நம்ப நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, பர்த் சர்டிஃபிகேட். பெண் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ். பர்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தேவை. நெக்ஸ்ட்டு வந்து பெற்றோர்களின் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வருமானச் சான்றிதழ். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பெற்றது. வருமான சான்றிதழ் உங்களுக்கு சொல்லுவோம்ல சேலரி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இருப்பிட சான்றிதழ். நீங்க வந்து 10 வருஷத்து வந்து நீங்க வந்து தமிழகத்தில இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து குடும்ப கட்டுப்பாட்டு சான்றிதழ். அரசு மருத்துவமனையில தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ட வந்து நீங்க கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆண் குழந்தை இல்லை என்பதுக்கான சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் பொய் சொல்லிட்டு கூட வாங்குவாங்க. ஸோ அதனால இந்த சர்டிஃபிகேட் மஸ்ட்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்து நீங்க வாங்கி கிளியரா வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணலான்ற மாரி இருக்குல்ல. ஸோ அத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எல்லாமே டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்ட்டா இருக்குன்னா, உங்களுக்கு நியர்பை வந்து இ-சேவை மையத்தில போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லன்னா, பிடிஓ ஆஃபீஸர் போயிட்டு நீங்க டைரக்ட்டாவே வந்து ஈஸியாவே நீங்க பண்ணி ஆன்லைன்ல வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அங்க நீங்க போயிட்டீங்கன்னா, அங்க ஒரு ஃபார்ம் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஃபார்ம வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு, நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துட்டு, இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு, ஜெராக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஜெராக்ஸ்ல நீங்க இன்க்ளூடிங் பண்ணிட்டு, இன்க்ளூடிங் டாக்குமெண்ட் குடுத்துட்டு, நீங்க எல்லாம் அவங்ககிட்ட சப்மிட்மெண்ட் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட குடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, குழந்தை 18 வயசு
பணத்த எடுக்கணுமா? 18 வயசுலேருந்து 18 வயசு ஆயிடுச்சு. அப்ப எப்படி எடுக்க முடியும்? ஓகே எனக்கு ஆயிடுச்சுப்பா. நான் எப்ப எடுக்கலாம்? அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து என்னன்னா, அவங்க வந்து 10வது வயசு 10த் வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணி இருக்கணும் என்ற மாரி ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 18 வயசு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. 18 வயசு ஆயிடுச்சு. நான் 10த்தும் பாஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க கல்யாணம் வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து வேற ஃபேமிலின்ற மாரி ஆயிடுது. ஸோ இது வந்து கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்து நீங்க எல்லா டாக்குமெண்டேஷன்லாம் எல்லாம் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க வந்து பார்த்து இந்த சிஸ்டத்தில வந்து நீங்க எலிஜிபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சில பேருக்கு உங்களுக்கு நீங்க பார்த்துருக்க உங்களுக்கு தேவையில்லனாலும், மத்தவங்களுக்கு யாராவது தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ண மூலியமாக அவங்க வந்து மத்தவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து ஷேரிங் நெறைய போகும்போது, இதில வந்து தேவைப்படுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் வீடியோவாஸ் இருக்கும். அவங்க வந்து இந்த ஸ்கீம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.